من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالت لهم رسلهم إن نحن إلا بشر مثلكم ولكن الله يمن على من يشاء من عباده وما كان لنا أن نأتيكم بسلطان إلا بإذن الله وعلى الله فليتوكل المؤمنون قالت لهم رسلهم அந்த மக்களுக்கு அவருடைய இறை தூதர்கள் கூறினார்கள், இன் நஹ்னு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற மனிதர்கள் தான் நாங்கள். வலாக்கின் அல்லாஹ் யமுன்னு அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி, ஆனாலும் அல்லாஹ் தன் ஆடிய நல்லடியார்களுக்கு தன் அருளை அவன் பொழிகின்றான். வமா கான லனா அன் நஅதியக்கும் பிசுல்தானின் இல்லா பிஇذனில்லாஹ், எந்த ஒரு ஆதாரங்களையும் அத்தாட்சியரையும் எங்களால் கொண்டு வர முடியாது அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல். எனவே வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், இறை நம்பிக்கை உள்ளவர்களே அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று அந்த இறை தூதர்கள் அந்த மக்களை பார்த்து கூறினார்கள். 14வது அத்தியாயத்துடைய 11வது இந்த வசனத்திலே இறை தூதர்கள் அந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அழைக்கும் பொழுது அவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டார்கள். அவர் சொன்னார்கள், இன் அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, எங்களை போன்ற மனிதர்கள் தானே நீங்களும், உங்களை நாங்கள் நம்புவது? எனவே நீங்கள் அதற்குண்டான ஆதாரங்களை கொண்டு வந்து காட்டுங்கள், ஆதாரத்தை காட்டுங்கள், நாங்கள் என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்று. ஆனால் இந்த மாதிரியான ஆதாரத்தை காட்டினாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் நிறைய சம்பவங்கள் எப்படி நடந்திருக்குது. எந்த ஆதாரத்தை கேட்டாலும் கொண்டு வந்து காட்டுவார்கள், அது அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரிலே. ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டார்களா? சாலிகளை சலத்தை பார்த்து என்ன கேட்டாங்க, ஒட்டகத்தை கொண்டு வா, அந்த மலையை பிளந்து மலையிலிருந்து அப்படியே ஒட்டகம் வெளியே வரணும், எல்லாம் ஜிம்மு மாதிரி நடக்கணும் அப்படின்னு என்ன கேட்டாங்க. சாலிசெல்லாம் அல்லாட்ட துவா கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னேன், அந்த மலையில எல்லாத்தையும் கூப்பிடு, மலை பக்கத்து நிக்க வை. இப்ப மலையை பிளந்துக்கிட்டு ஒரு ஒட்டகம் வரும்பாரு, அந்த ஒட்டகம் எப்படி வரும்? குட்டி ஒட்டகமா வரும், பால் அப்படியே வெளியே வகிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும் பால் கொடுக்கும். அப்படி ஒரு ஒட்டகத்தை இப்ப நம்ம வெளியேற்றோம் சொல்லி போட்டு என்ன செஞ்ச அல்லாஹ் அந்த தன்னுடைய ஆற்றலை காட்டினான். ஆனால் அவர் நம்பினார்களா? நம்பவில்லை. இது போன்று ஒவ்வொரு சமுதாயமும் அந்த இறைத்தவர்கள் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அழைக்கும் பொழுது அவர்கள் கேட்கின்ற கேள்வி என்ன, எங்களை மாதிரி மனிதர் தானே நீங்கள், எங்களுக்கு ஏதாவது ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று. அதை போன்ற எல்லா நபிமார்களும் ஆதாரங்களை காட்டியும் கூட அவர் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கடுத்து அவர்கள் ஒரு வாதம் வைத்தார்கள். இந்த மாதிரி இதற்கு முன்பு அந்த வசனத்தினால சில ஆதாரங்களை வைத்து விட்டுதான் இதை அல்லாஹ் சொல்லுவான். இதுக்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, இதெல்லாம் நான் தான் படைச்சிருக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு அத்தாட்சியாக ஆகாதா அப்படின்னு சொல்லித்தான் இறைத்தோர்கள் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அழைக்கின்றார்கள். அப்ப உண்மையாக சிந்திக்கக்கூடிய நல்ல ஒரு பகுத்தறிவாளராக இருக்கக்கூடியவன், தன்னை படைத்தவன் யாரு, இந்த உலகத்தை படைத்தவன் யாரு, இந்த பூமியில இத்தனை கனிமங்களை வைத்திருக்கின்றானே, இதெல்லாம் மனிதன் சிந்திக்க வேண்டும் அல்லவா? யார் கொண்டு வந்து வச்சது? இந்த பூமியிலிருந்து இன்னைக்கு சொல்றாங்க, இந்த பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய இரும்பு இருக்குல்ல, இந்த இரும்பு பொருள் பூமியில கிடையாது, இது மேலிருந்து வந்ததுதான் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்தில் பதிவு செய்கின்றான், சூரத்துல் ஹதீதுங்கிறதுல பதிவு செய்கின்றான், நாம இந்த உறுதிமிக்க இரும்புகளை வானத்தில் நாம் இறக்கினோம் அப்படிங்கிற ஒரு வசனம், ஒரு சின்ன வசனம் தான். இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள், இந்த இரும்புங்கிறது பூமியில எப்படி வந்ததுன்னா பூமியுடைய மற்ற கனிமங்களை போன்று அல்ல. இது மற்ற கனிமங்கள் எல்லாம் பூமியிலேயே இருக்கின்றது, ஆனால் இரும்பு மட்டும் மேலிருந்து வந்தது, பூமியில் அந்த இது கிடையாது என்று இன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதே 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய வசனத்தில் எல்லாம் சொல்லிவிட்டால், நாம இரும்பை மேலிருந்து இறக்கினோம் என்று சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் சிந்தித்தால் போதும், இது யார் படைத்தார், யார் படைத்தது, அந்த படைத்த இறைவனை ஏன் நாம் மறுக்குகின்றோம் என்றெல்லாம் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் முதலிலே அல்லாஹ் எதை வைப்பான், வானத்தை படைச்ச பாரு, பூமியை படைச்ச பாரு, கடலை பாரு, திடலை பாரு, உன்னை பாரு, மலை இறக்கிறது யாரு, விவசாயம் செய்யறது யாரு, ஒரே தண்ணியை நாம கொடுக்குகின்றோம், ஒரே தண்ணி தான் என்ன செய்கின்றது, உரப்பு உள்ள உரப்பை காரத்தை கொடுக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாங்கிற அந்த இதுக்கு அந்த தண்ணி தான் போகுது, சுவையை தரக்கூடிய ஆப்பிளுக்கும் அதே தண்ணி தான் போகுது, ஒரே தண்ணி தான் போகுது. அங்க சுவையா இருக்குது, இது காரமா இருக்குது, இன்னொன்னு புளிப்பா இருக்குது, இன்னொரு தோப்பா இருக்குது. ஒரே தண்ணியில இத்தனை விதமான சக்திகளை யார் கொடுத்தது? உங்களால் செய்ய முடியுமா? மாமரத்தை நட்டு வச்சுக்கிட்டு மாமரத்தை நல்ல பல இனிப்பா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி மலையை என்ன செய்யுங்க, அங்கிருந்து மலையை நாம இறக்கி வைக்கிறோம். அதே தோட்டத்துல எது இருக்குது, புளிய மரம் இருக்குது.
ஒரே தோட்டத்துக்குள்ள புளியமும் இருக்குது, தேங்காயும் இருக்குது, வாழையும் இருக்குது, மாமரம் இருக்குது. ஆனால் அதது தண்ணி தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுது. இது யாரு செய்யறா? இந்த ஆற்றல் எங்கிருந்து வந்துச்சு? இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? வெளிரங்க ஆதாரங்களை வைத்து காட்டுகிறேன். இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். அப்புறம் இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நபிமார்களுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டாரா கொடுப்பார், அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் கேட்ட உடனே தரமாட்டேன். நபிமார்கள் கேட்டவன கையேந்தினோட கிடைச்சிருமா? அது ரசூலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நபிமார்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் எல்லாம் பதில் சொல்லுகின்றான். இந்த நிறைய பேர் சொல்லிட்டாங்களே, அவர் அப்படி அற்புதம் செஞ்சாரு, இவ்வளவு அற்புதங்களை செஞ்சாரு, வானத்துக்கு போனாரு, பூமிக்கு போனாரு, பறந்தாரு, மிதந்தாரு, காபாவே அவரை சந்திக்க வந்துச்சான். யார? இப்ராஹிம் அதுங்கிற ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு, இப்ராஹிம் அதுவும் இல்ல, ராபியத்துல் பஸ்ரியாங்கிற ஒரு பெண்மணியை சந்திப்பதற்காக வேண்டி காபா அங்க போயிருச்சான், பஸ்ராவுக்கு போயிருச்சான், எங்க எகிப்துக்கு போயிருச்சான். எப்படிப்பட்ட கதைகளை விடாம பாருங்க. இதெல்லாம் நினைச்ச பிறகு நடக்காது. அல்லாஹ் அந்த ரசூலுக்கு அனுமதி கொடுத்து அவர் அல்லாட்ட கேட்டு நாடினால் வழங்குவான், நாடவில்லைன்னா கொடுக்க மாட்டான். எத்தனையோ அதைத்தான் இங்க எல்லாம் பதிவு செய்யணும். எத்தனையோ அல்லாஹ் மறுத்துட்டாங்க. இவங்க எல்லாம் ஈவன் கொள்ள மாட்டாங்க, நீ எது கேட்கிற? அதைத்தான் நபிமார்கள் சொன்னார்கள், இன் நஹ்னு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற மனிதர்கள் தான் நாங்கள். வலாக்கின் அல்லாஹ் யமுன் அலா மன் யஷா மின் இபாதி, என்றாலும் ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்காக அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான். உங்களுக்கு நாங்கள் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் என்ன செய்யணும்? அழைக்கின்றோம். நபி என்ற ஒரு பெரிய பேருளை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். வமா கான லனா அன் நஅதியக்கும் பி சுல்தானின் முபீன், எந்த ஆதாரத்தையும் எங்களால் கொண்டு வர முடியாது. இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எங்களால் எதுவும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ்வுடன் டைரக்டா பேசக்கூடியவங்க, அல்லாஹ்விடம் இருந்து வகி வரக்கூடிய அந்த நபிமார்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் அனுமதி கொடுத்தா நான் கொண்டு வருவேன், எங்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, உங்களை போன்ற மனிதர்கள் தான் என்று அவர்கள் கூறினார்கள். எனவே வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், இறை நம்பிக்கை உள்ளவர்களே, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களே, நீங்கள் இறைவனை நம்புகின்றீர்கள், கடவுளை நம்புகின்றீர்கள் என்று சொன்னால் அவருடைய பேராற்றலின் மீது நீங்க என்ன செய்ய பார்த்து அந்த பேராற்றலை நம்பி அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா